செய்திக்குள்ளாய் நாம் போவோம். அநேக ஆண்டுகளாய் ஒரு சில ஊழியர்கள் வந்து கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? நாம் என்ன இங்கே பேசுகிறோம், என்ன பேசப்படுகிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நூதனமான வினோதமான சத்தியங்கள் பேசப்படுவது கிடையாது. நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியல, ஒரு சிலருக்கு சந்தேகம். நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், பிதாவானவரை விசுவாசிக்கிறேன், பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன், ஞானஸ்தானத்தை விசுவாசிக்கிறேன், திருவிருந்து அனுசரிப்பை விசுவாசிக்கிறேன், ரட்சிப்பை விசுவாசிக்கிறேன், பரலோகத்தை விசுவாசிக்கிறேன், நரகம் ஒன்று இருக்கிறது என்பதையும் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருகிறார் என்பதையும் விசுவாசிக்கிறேன், சபை அதற்கு ஆயத்தமாக இருக்கிறது என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நாங்கள் அதிகமாக உபதேசிப்பது என்னன்னா, மேல்வட்டமாய் இராமல் ஆழமாய் கடந்து செல்ல வேண்டும். மேலோட்டமாய் இருந்து காரியங்களை பார்ப்பதை பார்க்கிலும் கலாச்சார ரீதியாக சடங்காச்சார ரீதியாக காரியங்களிலே வாழ்வதை விட ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் அனுபவங்களுக்குள்ளே செல்வது மிகவும் அவசியம். இன்றைக்கு அநேக கலாச்சார ரீதிகளை நிமித்தமாக, அநேக சூழ்நிலை நிமித்தமாக தேவனுடைய வார்த்தை ஆழமாய் போகாத ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகிறது. நம்ம அந்த ஆழங்களுக்குள்ளே சென்று தெரிந்து கொள்வது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு வேலை என்று சொல்லலாம். அந்த காரியத்திலே நாம் ஆழமாய் வளர வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே அதை தான் நாம் போதித்து கொண்டிருக்கிறோமே தவிர வேறு எந்த நூதனமான எந்த உபதேசத்தையும் நாம் போதிப்பது கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ, வேதம் என்ன விசுவாசிக்கிறதோ அதை தான் நாம் போதிக்கிறோம். நான் பெந்தகோஸ்தே அனுபவத்திலே வளர்ந்திருக்கிறேன், பிறந்திருக்கிறேன். என்னை வழி நடத்தின மூத்த ஊழியர்கள், தேசத்தின் தலைவர்கள், அவர்களுடைய போதனையிலே வளர்க்கப்பட்டிருக்கிறேன். அதனால் எனக்கு எல்லா நிலைப்பாடிலும் எனக்கு தேவையான அறிவு இருக்கிறது. அதனால் நான் எந்த நூதனமான காரியத்தை பேசுறது கிடையாது. ஏதோ ஒரு மூலையில் தூங்கிட்டு இருந்து திடீர்னு எழும்பி ஏதோ ஒன்று கேட்டுட்டு வெளியே சென்று இதை தான் பேசுகிறாங்க, அதை பேசலை அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் சில இங்கே வர ஊழியக்காரங்க போய் சொன்னாங்களாம் வெளியில், இந்த மாதிரி அவங்க இயேசுவை பற்றி ரொம்ப பேசுறதில்ல, பிதாவை குறித்து தான் ரொம்ப பேசுகிறாங்க, அவங்க வேற ஒரு கும்பல் போல அப்படின்னு பல விதமான காரியம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் என்கிட்டே கேளுங்க. இயேசுவை நம்புறீங்களா, கிறிஸ்துவனுடைய முழுமையை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ எல்லாவற்றிலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் சில காரியங்கள் மேலோட்டமாக இருக்கிறதுலே இல்லாமல் ஆழமாய் போக வேண்டும் என்பது தான் வாஞ்சையாக இருக்கிறது. சரிங்களா? இன்றைக்கு நாம் தேவன் கொடுத்திருந்த ஒரு காரியத்தை, ஒரு நிலைப்பாடை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதே காரியத்தை உங்கள் மத்தியிலும் பேசும்படியாக நான் விரும்பினேன். அது நிச்சயமாய் உங்களுக்கும் போதுமானதாய் பலனுள்ளதாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமென். போதும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்திலே தேவனுடைய காரியம் என்ன என்று சொல்லி நாம் இந்த நாளிலே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் வந்து எப்படியாக இந்த சூழ்நிலையிலே இந்த மனுஷனோடு கூட இடைப்படுகிறார், எப்படியாக தேவன் இந்த மனுஷனோடு கூட செயல்படுகிறார். எலியா
பயங்கரமான ஒரு விசேஷமான ஒரு மனிதர் இல்லையா? விசேஷமான ஒரு மனிதர், வல்லமை உள்ள மனிதர். அந்த எலியாவின் மேலே இருக்கிறதான அந்த அபிஷேகம், அவர் மேல் இருந்ததான அந்த அபிஷேகம், அது தொடர்ந்தேச்சியா இன்றைக்கு சபையிலும் காணப்படக்கூடியதான ஒரு நிலைப்பாட்டிலே தான் இந்த மனுஷன் செயல்பட்டார். இந்த அபிஷேகமானது யோவான் ஸ்நானகன் மேல் இருந்தது, கிறிஸ்துவின் மேல் இருந்தது. கிறிஸ்துவின் மேல் இருந்திருக்க வேண்டுமானால் நிச்சயமாய் சபையாகிய நம்மேலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்திலே கடந்து வந்த இந்த மனுஷர். ஆனால் இந்த மனுஷனுடைய கடைசி நிலைப்பாட்டை பார்க்கும்போது இங்க 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு காரியத்தை செய்து முடித்து வருகிறதான ஒரு நிலையிலே அவருக்கு வந்ததான ஒரு எச்சரிப்பின் சத்தம், ஒரு காஷன். அந்த காஷன் வந்த கையோட அவருடைய நிலை மாறி அவர் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். ஒளிந்து கொள்ளுகிற ஒரு நிலையிலே அவர் வந்து தன்னுடைய ஜீவனையும் அர்ப்பணிக்க, ஜீவன் போக, இனி என்னுடைய வேலை முடிந்தது போதும் அப்படின்னு சொல்லி நிற்கிறதான ஒரு சூழ்நிலையிலே தேவதூதன் வந்து இந்த இடத்திலே அவருக்கு ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கலாம். எப்படிப்பட்டதான இந்த ஊழியம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்கிறாராம், தேவதூதன் 2ஆம் தரமும் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இதில் நான் மிகவும் என்னுடைய கவனத்தை செலுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு சில வார்த்தைகளை நான் கவனமாய் செலுத்துகிறேன். பிரயாணம், போஜனம், அந்த போஜனத்துக்கு பின்பதாய் வருகிற பலன், அந்த பலனுக்கு பின்பதாய் வருகிற 40 நாள் பிரயாணம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். பிரயாணம், போஜனம், போஜனத்தினால் வருகிற பலன், அந்த பலத்தை கொண்டு அவர் 40 நாள் பிரயாணம். இது எல்லாமே பல செக்டர்ல நீங்க பார்க்கலாம். நான் சொன்ன இந்த காரியத்தை பல நிலைப்பாடிலே வேதத்தின் பல பகுதிகளிலே நீங்கள் பார்க்கலாம். பார்க்கும் பொழுது இந்த பிரின்சிபலான இந்த அமைப்பு எல்லா இடத்திலும் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எல்லா நிலைப்பாட்டிலும் இதை பார்க்கலாம். எப்படியாக தேவன் இந்த காரியத்தை செய்கிறார், எப்படி இந்த காரியத்தை நிலைப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல தேவன் அவருக்கு சொல்லுகிற காரியம், நீ உன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று சொல்லி, உன் வாழ்க்கை போதும் என்று சொல்லி, என்னுடைய ஜீவன் போதும் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய, அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே அவர் வந்து உட்கார்றார். 4ஆம் வசனம் பாருங்க. அவன் வனாந்திரத்திலே, படிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு ஸ்டூரி செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, பாருங்க, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் என்று சொல்லி, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் சாக வேண்டும் என்று அவன் கோரிக்கை இடுகிறான். He wants to end his life. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் சொல்லுகிறது, அவனுக்கு விரோதமாக ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. ஒரு எச்சரிப்பின் சத்தம் வர, அந்த சத்தத்தை கேட்டு அவர் என்ன செய்கிறார், தான் சாகும்படியாக கோரிக்கை இடுகிறார். போதும் ஆண்டவரே, என்னால முடியாது, ஏன்னா என்னுடைய பிதாக்களை பார்க்கிலும் நான் மேன்மையானவன் அல்ல, நான் ஓடி முடித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகும்படியாக கோரிக்கை இடுகிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நிலைப்பாடை முடித்து, வானத்திலிருந்து அக்கினி எழுப்பி, அவர் கொடுத்ததான பலி பட்சிக்கப்பட்டு, தீர்க்கதரிசிகளை எல்லாம், எதிர்மறையாக இருந்த தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் கொன்று ஜெயித்த ஒரு மனுஷன் இந்த இடத்துல சொல்றாரு, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் மேன்மையானவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். அப்படின்னா தேவன் இந்த உலகத்திலே நமக்கு வைத்திருக்கிற ஒரு பிரயாணம்,
ஏன்னா இங்கே சொல்லப்படுகிற காரியம் 7ஆம் வசனத்தில் தேவதூதன் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய தூதன் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இன்னும் வெகு தூரம். The journey is too great for thee. வெகு தூரமான இந்த பிரயாணத்தை சீக்கிரமாய் முடித்து கொள்ள என்ன காரணம்? தேவன் அவருடைய ஞானத்திலே, அவருடைய நியமனத்திலே இவருடைய பிரயாணம் வெகு தூரமான ஒரு பிரயாணத்தை இவருக்கு நியமித்து வைத்திருக்கிறார். பெரிய பிரயாணம். இன்னொரு காரியம் சொல்ல போனா பெரிய பிரயாணம். லக்கு பெருசு, நியமனம் பெருசு. அப்படிப்பட்டதான ஒரு நியமனத்தை கொண்டிருக்கிறதான இந்த மனுஷன் என்ன பண்றாரு? இங்க வந்து சாக கோரிக்கை எடுக்கிறார். போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கங்க. ஏன்னா தன்னுடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டிலே தேவன் அவருக்கு வைத்திருக்கிற அமைப்பை கண்டுகொள்ள முடியாமல் மாமிசத்தில் எழும்பி இருக்கிறதான காரியத்தை அவர் பார்க்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நம்முடைய பிரயாணம் குறைக்கப்படலாம், பிரயாணமானது செயல்படாமல் போக பார்க்கலாம். அதாவது நம்முடைய பிரயாணத்தை லிமிட் பண்ணிக்கலாம். we can limit our journey. அந்த பிரயாணமானது லிமிட் ஆகும்பொழுது எப்போ லிமிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம தேவனுடைய அமைப்பை பார்க்க தவறி மாமிச ரீதிகளை பார்க்கிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய பிரயாணம் ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள வந்துடும். ஆவிக்குரிய நிலைப்பாட்டிலே தேவன் வைத்திருக்கிற அமைப்பை பார்க்கும் பொழுது நமக்கு ஓடக்கூடிய பலன் கிடைக்கும். ஆனால் அந்த ஓடக்கூடிய பலன் எப்போ குன்றி போகும், குறைந்து போகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்புல இருந்து நம்ம தவறி வந்து மாமிச அமைப்பை பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் குன்றி போய்விடும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பீக்ல இருக்காரு, இன்னொரு இடத்துல அவர் அப்படியே பள்ளத்தாக்கில் இருக்கார். அப்படின்னா மாமிச ரீதியில தாழ்வாகவும் ஆவிக்குரிய ரீதியில மேல. அப்படின்னா நாளைக்கு திரும்ப கீழே வந்துடலாம், திரும்ப மேலே போயிடலாம். ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலைப்பாட்டிலே நாம் கடந்து போகும்பொழுது இப்படிப்பட்டதான ஒரு உயர்வு தாழ்வுகளிலே நாம் செல்லக்கூடாது. அப்படி நாம் செல்லுவோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டிலே நாம் ஒரு ஸ்டெடியா போலன்னு அர்த்தம். சிலர் பார்த்தீங்கன்னா மேடையில் நல்லா பேசுவாங்க, அடுத்த நாள் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எங்கேயாவது பாதாளத்தில் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, ஓவர்டேக் பண்ண முடியல, அவங்களால மேற்கொள்ள முடியல. மேற்கொள்ள முடியாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய ஆவியிலே அமைக்க அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருது, வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கிறோம், வார்த்தையை ரிசீவ் பண்ணுறோம், வார்த்தைக்கு மார்க் போடுறோம். இதுக்கு 50 மார்க்கு, இதுக்கு 70 மார்க்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, போன இதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் இவாலுவேட் பண்ணிட்டு ஓகே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் வார்த்தை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தை நம்முடைய ஆவியிலே அமர்த்தப்பட்டு அது வேரூன்றி நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கணும். எந்த ஒரு போதனையும் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்து ஒரு அபிஷேகமான ஒரு அமைப்பு கீழே இருந்து வார்த்தையை கேட்டாலும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வளரலைன்னா அது உங்களை பலப்படுத்தாது. ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பீக்கரா இருக்கலாம், அவர் கீழே உட்கார்ந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கலாம், அந்த வார்த்தை நமக்குள்ள வளர ஆரம்பிக்கணும். அப்பதான் அது நம்மை பலப்படுத்தும். அந்த வார்த்தை நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து அந்த வார்த்தை நம்முடைய ஆவியிலே செயல்படாவிட்டால் நாம் அதிலே வேரூன்றி நிற்க முடியாது. இந்த இடத்துல பாருங்க, பெரிய காரியத்தை செய்யறாரு, அடுத்த நாள் ஜெசபேல் வந்து ஒரு வார்த்தையை விடுறா, நாளைய தினத்துல உன்னுடைய உயிரை நான் எடுக்கிறேன், என்னுடைய தீர்க்கதரிசிகளுடைய ஜீவனை எடுத்தது போல நான் நாளைய தினத்திலே உன்னுடைய காரியத்தை முடிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை மாமிசத்தின் அதிகாரத்திலே வந்த வார்த்தை மாமிசத்தை தாக்கினது. அவர் ஒரு நாள் பிரயாணம் எடுத்து வனாந்திரத்துக்குள்ளே ஓடுகிறார். வனாந்திரத்துக்குள்ள ஓடி ஒளிந்து கொண்டு அவர் செய்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலைக்காரனை கூட கூட்டிட்டு போல. எங்க வேலைக்காரனை பிடிச்சி இவருடைய இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி வேலைக்காரனை கூட கூட்டிட்டு போகாம ஒரு தனிமைப்படுத்தி அவர் விட்டுட்டு போயிடுறாரு. நீ இங்கே இருப்பா, நான் போறேன். அவருக்கு என்ன நடக்குது, என்ன நடக்க போகிறது என்பதை ஒருவேளை காண்பிக்க கூடாது, அறியக்கூடாது, தெரியக்கூடாது என்று சொல்லி
வேலைக்காரனை ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பாயிண்ட்ல விட்டுட்டு இவர் தனிமையா போய் சொல்றாரு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பிரயாணம் வெகு தூரம். நிச்சயமாக அவருடைய பிரயாணம் இன்றைக்கு வரைக்கும் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அவர் மரிக்கவில்லை, அவர் ஜீவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த ஒரு நிலைப்பாடு அவரால் பார்க்கவே முடியல. எது தேவன் அவருக்கு நியமிக்கலையோ, நியமிக்காத ஒரு அமைப்பை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு மரணம் என்பது நியமிக்கப்படவில்லை. ஆனால் அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை எடுத்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மரணத்திற்கு ஒரு நியமனம் வரவில்லை. எப்ப நம்ம தேவனுடைய அமைப்பை விட்டு தூரமா சைட் ட்ராக் பண்ணி மாமிசத்திலே போகிறோமோ, தேவனுடைய அமைப்பை பார்க்க முடியாது. நம்முடைய வசதிகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய காரியங்கள், அவைகள் மேலே நாம் கவனமாக இருப்போமானால் ஆவிக்குரிய தன்மையிலே தேவன் நமக்கு என்ன வச்சிருக்காரோ அதை பார்க்கவே முடியாதுங்க. அந்த பிரச்சனைகளை தான் பார்ப்போம், பெருசா இந்த போராட்டங்களை தான் பார்ப்போம். நமக்கு வந்திருக்கிற அந்த நிலைமையிலே வந்திருக்கிறதான அந்த இக்கட்டான சூழ்நிலையை மாத்திரம் தான் பார்த்துட்டு இருப்போமே தவிர தேவனுடைய அமைப்பை பார்க்க முடியாது. இன்றைக்கு நாம் தேவனுடைய அமைப்பை பார்க்க வேண்டும். ஏன் இந்த பூமியிலே தேவன் என்னை அனுப்பினார்? ஏன் நான் இந்த பூமியில பிறந்தேன்? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிறந்தேன்? எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே நான் ஏன் பிறந்தேன்? இப்படிப்பட்ட ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல நான் ஏன் பிறந்தேன்? நம்ம சில நேரத்தில் நினைப்போம், வெளிநாட்டில் பிறந்திருந்தா நல்லா இருக்கும், அமெரிக்காவில் பிறந்திருந்தா நல்லா இருக்கும், இந்த ஊரில் பிறந்திருந்தா நல்லா இருக்கும். நீங்களும் நானும் எங்க பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணல, தேர்வு பண்ணல. தேவன் அதை நியமித்தார், தேவன் அதை செய்திருக்கிறார். தேவன் அப்படி செய்திருப்பாரானால் அந்த பிறப்புக்கு ஒரு நியமனத்தையும் அவர் நிச்சயமா வைத்திருப்பார். அந்த நியமனத்தை வைத்திருப்பாரானால் அந்த நியமனத்திலே நாம் எப்படி ஓட வேண்டும், அந்த நியமனத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? எப்படி பார்க்கணும்? ஆவிக்குரிய கண்களில் தான் பார்க்க முடியுமே தவிர மாமிச ரீதியாய் நாம் அதை கண்டுகொள்ளவே முடியாது. ஆனால் இங்கு என்ன ஒரு விசேஷமான காரியம்னா, அந்த தேவதூதன் வராரு பாருங்க, 7ஆம் வசனத்திலையும் சரி அதுக்கு முந்தின வசனத்திலையும் 2 முறை தேவதூதன் வந்து அவருக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறார். நீ எழுந்து என்ன பண்ணு, போஜனம் பண்ணு என்று சொல்லி அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. எப்பொழுதும் இந்த போஜனம் அநேக இடங்களிலே வருகிறது. அந்த போஜனம் வர்ற இடத்துல எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, போஜனத்துக்கு பின்பதா ஒரு பயணம் இருக்கிறது, ஒரு பிரயாணம் இருக்கிறது. வெறும் போஜனத்தை கொடுத்து நீ சாப்பிட்டு திருப்தியா இருன்னு சொல்ற தேவன் கிடையாது. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 23ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 23 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக, 5ஆம் வசனம் படிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பாருங்க, நான் அதான் சொன்னேன், இந்த ஒரு பேரபாலிக்கான ஒரு பேரலான இந்த அமைப்பை வேதத்தில் பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். சத்ருவுக்கு முன்பதாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இங்கே சத்ரு யாரு? எசபேல். எசபேலுக்கு முன்பதா ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி படிங்க, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது. என்னன்னா, அந்த போஜனத்தினுடைய பிறகு அவருக்கு இருக்கிறதான அந்த பலன் எப்படிப்பட்டதான ஒரு பலன். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரயாணத்தை காண்பிக்கும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஸ்டார்ட் பண்றாரு பிரயாணம். நான் அந்த பிரயாணத்தில் ஓடும் பொழுது நான் எதற்கும் பயப்படேன். அதனுடைய 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னா அந்த பிரயாணம் எப்படியாக கடந்து போய் ஒரு சத்துருக்கு முன்பதாய் இருந்து அந்த சத்துருக்கு முன்பதாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த பந்தியின் மூலமாய் அவரை அபிஷேகம் பண்ணி அவரை பலப்படுத்தி தொடர்ந்தேச்சியாக அந்த பிரயாணத்தில் போகும் பொழுது அந்த பிரயாணம் அவரை எப்படி கொண்டு போதான்? நன்மையிலும் கிருபையிலும் அதை கொண்டு செல்லுகிறது. ஆமென். தேவனுடைய அமைப்பே அதுதான். ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஏன்னா தேசங்களை ஆசீர்வதிக்க.
தேவன் நமக்கு ஒரு பிரயாணம் கொடுத்திருக்காருன்னா நம்ம சும்மா ஓடி முடிக்க இல்லை, அந்த பிரயாணத்திலே மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை கொண்டு வரும்படியாய். அப்படிப்பட்ட பிரயாணத்தை நம்ம முடிச்சுக்கன்னு சொல்லவே முடியாது. அந்த பிரயாணத்தின் மூலமா என்ன செய்ய பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கு இந்த பிரயாணத்தின் மூலமாய் அபிஷேகம், இந்த பிரயாணத்தின் மூலமாய் காரியங்கள், இந்த பிரயாணத்தின் மூலமாய் எப்படிப்பட்டதான ஒரு லெகசி, எப்படிப்பட்டதான ஒரு சொத்து, எப்படிப்பட்டதான ஒரு அமைப்பை விட்டு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த பிரயாணத்தில் வச்சிருக்காரு. அதை பார்க்கணும்னா ஆவிக்குரிய கண்கள்ல மாத்திரம்தான் பார்க்க முடியுமே, மாமிச ரீதியாய் பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்குது எல்லாமே மாமிசம் தான். பிரச்சனை, உபத்திரவம், ஃபைனான்சியல் ப்ராப்ளம், குடும்ப பிரச்சனை, ஸ்ட்ரகிள், இது எல்லாம் தான் நம்ம மாமிசத்துல நம்ம கண்ணு திறந்தா உடனே என்னத்தை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த மாமிச காரியங்கள் தான் பார்க்க முடியும். இது பார்க்கறது ரொம்ப ஈஸி. இதுக்கு போயிட்டு நீங்க ஜோம் பண்ண தேவையில்லை, இதுக்கு போயிட்டு காத்திருக்க தேவையில்லை. இது நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு என்னதான் தெரியும், இதுதான் தெரியும். அதுதான் உங்களை எஃபெக்ட் பண்ணும், உங்களை நொறுக்கும், உடைக்கும், உங்களை வேதனைக்குள்ள தள்ளும். ஆனால் அந்த ஆவிக்குரிய நிலைப்பாட்டை பார்க்கணும்னா நம்ம சும்மா பார்க்க முடியாது. எப்படி மாமிச ரீதியா பார்க்கறோமோ அது மாதிரி இதை பார்க்க முடியாதுங்க. அதனால தான் இன்னைக்கு நம்மளால அந்த ஆவிக்குரிய நிலைப்பாட்டை பார்க்க முடியல. மாமிசத்தில் ஏற்படுகிறது உடனே உணர்றோம், உடனே அது பயத்தை கொண்டு வருகிறது, தாக்கத்தை கொண்டு வருகிறது, நம்முடைய ஜீவியத்தை அது அசைக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியின் நிலைப்பாடை நாம் கண்டறிய வேண்டுமானால் காத்திருக்க வேண்டும். சில நேரத்தில் உடனே தெரியாது, மங்களா தெரியும். சில நேரத்தில் வேறு மாதிரி தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு காத்திருந்து காத்திருந்து அர்ப்பணித்து தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் கவனிக்கிறோமோ அப்பதான் உங்களுக்கு படம் கிளாரிட்டி ஆகும். சில நேரத்தில் முழு படமே தெரியாது, அடுத்த அடிதான் தெரியும். நான் அடுத்த நிலை எங்க போனோன்றது மாத்திரம்தான் தெரியும். அடுத்த நிலைக்கு போகும்பொழுது தான் மீதியான மற்ற காரியங்கள் தெரியும். ஏன்னா தேவன் அவர் நடத்துகிற வண்ணம் அப்படிதான். அந்த வண்ணத்தை அறியாத இந்த மனுஷன் சொல்றாரு, என் ஜீவனை எடுத்துக்கங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம அநேகர் இப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாட்டில் ஓடிட்டு இருக்கலாம், என்ன பண்ணது தெரியாம. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட நம்ம திருவிருந்தில் கலந்து கொள்ளணும். அதுவும் நமக்கு ஒரு பந்தி தான். ஏன்னா உன்னுடைய ஓட்டம் இன்னும் வெகு தூரமா இருக்குது. உன்னுடைய ஓட்டம் அதிகமா இருக்கிறபடினாலே நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். ஏன்னா இந்த பந்தியை நீ நினைவு கூறும் பொழுது அந்த பந்தி உனக்கு பலன் கொடுக்கிறது. அந்த பந்தியின் மூலமாய் நான் ஏற்படுத்தி இருக்கிற சாராம்சம் உனக்கு வருகிறது. அதை கொண்டு நீ இன்னும் ஓட முடியும். ஏன்னா உன்னுடைய ஓட்டம் இன்னும் அதிகம். ஆமென். இன்னைக்கு சில நேரத்தில் அதை போயிட்டு ஒரு சடங்கா மாத்திடுறோம். பந்தியில கலந்து கொள்வது ஒரு சடங்கு, ஆயத்தமாகறோம், வர்றோம், முடிக்கிறோம், முடிஞ்சிருச்சு. சடங்கா மாறிச்சுன்னா அதனுடைய வேல்யூ போயிருச்சு. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம சடங்கா மாத்திடுறோம். சடங்கா மாறிடுச்சுன்னா அதுக்கு என்ன இல்லை, சாராம்சமே கிடையாது. எது பண்ணாலும் சரி அது சடங்காக இருக்கக்கூடாது. ஒரு ஒழுங்காக வந்தோமா செஞ்சோமா, ஒரு 3 பாட்டு ஸ்லோவா 3 பாட்டு ஸ்பீடா முடிஞ்சிருச்சு, அதுல எந்த ஒரு காரியம் கிடையாது. நம்ம ஜீவனை பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம போனோம், இது பண்ணணும், அதுக்காக பண்ணோம்னு வச்சுக்கிடுங்க, அது என்னவா மாறிடும், சடங்கா. காலையில எழுந்தோம் 1 மணி நேரம் கண்டிப்பா ஜெபம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்து நிற்காந்து டப்புன்னு முடிச்சுட்டு மணி ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு முடிச்சுட்டு ஒரு அதிகாரமாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மடன்னு வேதத்தை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு நம்ம மற்ற வேலைக்கு குதிக்கிறோம்னு வச்சுக்கிடுங்க, அது சடங்காக தான் இருக்கும். அது எந்த விதத்திலும் பயன்பெறாது. அந்த அப்படிப்பட்ட அமைப்புகள் தான் செய்யக்கூடாதுன்னு சொல்றமே தவிர நீங்க வேதமே படிக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. காலையில எழுந்து வேதம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லல. நீ சடங்கா படிச்சுட்டு இருக்காத, சடங்கா 1 மணி நேரம் சும்மா ஜெபிச்சுட்டு இருக்காத. உண்மையா தேவனோடு கூட உறவு கொள்ளுகிறவனாய், ஆவியிலே ஐக்கியப்படுகிறவனாய், வார்த்தை உன்னோடு கூட பேசுகிற வண்ணமாய் நீ செயல்படும் பொழுது அந்த வார்த்தைகள் உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். நீ பாதி அதிகாரம் தான் உனக்கு படிக்க டைம் இருந்திருக்கும், ஆனா அது மூலமாவும் தேவன் பேசியிருப்பார். தேவன் ரொம்ப கண்டிஷனான தேவன் கிடையாதுங்க.
அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மோடு கூட அவர் மனதுருக்கம், இரக்கம் உள்ள, தயவுள்ள, நீடிய பொறுமை உள்ள தேவன். நம்ம மீறும் பொழுது கூட நமக்கு உதவி செய்யறார். நம்ம விழும் பொழுதும் தூக்கி விடுறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, அவரை மறந்து போறோம். அவர் எல்லா நிலைப்பாட்டிலும் நம்மோடு கூட இருந்து தாங்கி வழி நடத்ததான் அவர் நோக்கம் உள்ளவராக இருக்கிறாரே தவிர, என்னைக்கு சான்ஸ் கிடைக்கும் இவனை தள்ளிடலான்னு பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு நமக்கு மேல இருக்கிறவங்க சில நேரத்தில் அப்படிதான் பார்ப்பாங்க. எப்போ இவனை துரத்தலாம், என்ன பண்றான்னு பார்த்துட்டே இரு, சான்ஸ் கிடைக்கும் போது தள்ளிடுவாங்க. ஏன்னா இதுக்கு தான் ஏன் காத்திருந்தியா இவ்வளவு நாள்? நம்முடைய தேவன் அப்படி கிடையாது. நீ தவறும் பொழுது நேரத்துக்கு நேரம் தவறுறோம், நேரத்துக்கு நேரம் மீறுறோம், ஆனாலும் அவர் அரவணைக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவர் நம்மேல் அவ்வளவு அன்பு கொண்ட தேவன். இந்த ஒரு நிலைப்பாடை நம்ம பார்த்து நம்ம ஓடணும்னா, நமக்கு வருகிற எல்லா சத்ருவிலும், ஒரு சத்ரு வந்தானா நீங்க நினைக்கணும் ஒரு பந்தி இருக்குன்னு நினைக்கணும். சத்ருவை பார்த்த உடனே நீங்க சொன்னோம், ஐயோ நான் எப்படி இந்த மேற்கொள்ள போறேன்ல. இல்ல, அவர் பந்தி போட போறாரு. சத்ரு வந்தாலே பந்தி வந்துருங்க. ஏன்னா அந்த சத்ருனுடைய மேற்கொள்ளுகிற பலன் அந்த பந்தியில தான் இருக்கு. அந்த பந்தியை சாப்பிட்டு பலன் அடைந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஓட போறோம். இது முடியாது, நீ என்னை முடிக்க முடியாது, என்னை அழிக்க முடியாது. யூ கேனாட் லிமிட் மை ஜர்னி. என்னுடைய பிரயாணத்தை நீ என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது, குறைக்க முடியாது. அது எப்படி குறைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாமிசத்துல இறங்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம குறைச்சிடலாம். இவர் என்ன பண்ணா தெரியுங்களா? எழுந்தாரு, சாப்பிட்டாரு, சாப்பிட்டு 40 நாட்கள் இல்லை 2வது முறை சாப்பிட்டு 40 நாள் இரவும் பகலும் போனாராம். அந்த இரவும் பகலும் அவர் தேவன் கொடுத்த பலத்துல ஓடினாராம். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு தூரம் ஓடி போய் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப போன்றார். 40 நாள் ஓடி ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. அங்க சொல்றாரு ஆண்டவர், இங்க வேலை இல்லை உனக்கு, நீ திரும்ப அங்க போ. அப்படின்னா 40 நாள் இந்த பக்கம் ஓடின மாதிரி 40 நாள் திரும்ப இந்த பக்கம் வந்தாராம். அப்படின்னா கிட்டத்தட்ட 80 நாள். தேவனுடைய அமைப்பை நீங்க சரியா கண்டுகொள்ளலைன்னா, ஆவிக்குரிய அமைப்பிலே நாம் பார்க்கலன்னா, 40 நாள், 40 நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 40 வருஷம், 11 நாள் பிரயாணம். 11 நாள் பிரயாணம் எத்தனை நாளா மாறிச்சு? 40 ஆண்டுகளாய் மாறிவிட்டு. 40 ஆண்டுகளா ஏன் சுற்றி திரிந்தார்கள்? தேவன் 40 ஆண்டுகளும் போதுமானவராய் இருந்தார். ஆனால் ஏன் சுற்றி திரிந்தார்கள்னா, அவங்களுடைய இருதய கடினத்து நிமித்தமாய், தேவனை அறியாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாய், தேவனுடைய அமைப்பை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் 40 நாட்கள் 40 ஆண்டுகள் சுற்றி கொண்டிருந்தார்கள் ஒரே வனாந்திரத்திலே. இன்றைக்கு பந்தி சாப்பிட்டோம், நம்ம 40 நாள் சுத்துற ஆளா இருக்கக்கூடாது. இவங்க சாப்பிட்டது மன்னா 40 வருஷம். ஆனா மன்னா சாப்பிட்டு இன்னைக்கு நமக்கு மன்னா கிடைச்சா என்ன செய்வோம்? ரொம்ப மேலா பார்ப்போம் இல்லையா? ஆனா அதே மன்னா டெய்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அப்படிதான் பண்ணுவோம். இவங்களுக்கு டெய்லி மன்னா தான் சாப்பிடுறாங்க, கிடைக்காது பரலோகத்தின் உணவு, தேவ தூதருடைய உணவு. ஆனா அதையும் சாப்பிட்டு எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க சுத்துறாங்க? வனாந்திரத்திலே வழி தெரியாம சுத்தி கொண்டிருக்கிறார்கள் 40 ஆண்டுகள். ஐயா, நம்ம என்ன சாப்பிடுறோம் முக்கியம் இல்லை, சாப்பிட்டது நம்முடைய ரத்தத்தோடு கலந்து நம்முடைய அமைப்பா மாறணும். நம்முடைய அமைப்பா மாறணும். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுறாரா? இன்னைக்கு நாம் மாறணும். ஒவ்வொரு செய்தி மூலமாய், ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசுவாரானால், நம்ம அதுக்கு மார்க் போட்டுட்டு போறது இல்லை. அதன் மூலமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாறணும். இன்னைக்கு நான் மாறி இருக்கிறேன், இன்னைக்கு தேவன் இதை பேசினாரு, நான் இதை மாற்றத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறேன். அப்பதான் முன்னேற்றம் வரும். அப்பதான் நம்ம கடந்து போக முடியும், முதிர்ச்சிக்கு நேராய் போக முடியும். இல்லைன்னா நம்ம போக முடியாது. நாம் சுற்றி கொண்டே இருப்போம், ஒரே மலையை சுத்திட்டு இருப்போம், ஒரே நிலைப்பாட்டிலே சுத்திட்டு இருப்போம். எந்த ஒரு மாற்றமும் வராது. தேவன் வருவாரு, அற்புதங்களை செய்வாரு, நடத்துவாரு, ஆனாலும் மாற்றம் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே நடக்காத அற்புதம் என்ன? எகிப்திலே அவர் எல்லாவற்றையும் அவர் காண்பித்தார். எகிப்திலே வச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி
அவங்கள புறப்பட செய்கிறார். அவங்களுடைய பிரயாணத்தில் நீங்க போஜனத்தை பார்க்கலாம். ஆமென். அவங்க பிரயாணத்தில் நீங்க போஜனம் பார்க்கலாம். யாத்திராகமம் படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயலான் வீட்டார்காரனும் தங்களிடத்தில் ஆத்துமாக்களின் லக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிக்கத்தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறார். எப்படி சாப்பிடணும்? இது அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பந்தி. இவங்களா தெரிந்து கொண்ட பந்தி கிடையாது. தேவனாகவே அவர்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு பந்தியை இப்படிப்பட்ட ஒரு ரீதியில சாப்பிடணும். அந்த சாப்பிட வேண்டிய ரீதியை பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் வாசிங்களேன். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடைவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. பாருங்க, இந்த அமைப்பு, சாப்பிட வேண்டிய இந்த அமைப்பை சொல்லும் பொழுது அந்த அமைப்பை உங்களுக்கு என்னத்தை காட்டும்னா ஒரு பிரயாணத்தை காட்டும். ஏன்னா இது சும்மா ரிலாக்ஸாக உட்காந்து லெஷராக உட்காந்து சாப்பிட்ற பந்தி கிடையாது. இதை நீங்கள் என்ன செய்யணும்? தீவிரமாய் புசிக்க வேண்டும். தீவிரமாய் புசிக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அறையிலே கச்சையை கட்டிக்கொண்டு கால்களிலே பாதரட்சையை போட்டுக்கொண்டு உங்கள் கைகளிலே தடி பிடித்து கொண்டு அதை தீவிரமாய், அது என்ன பாஸ்டர்னா, a man who is ready to go on a journey, புறப்பட ஆயத்தமாய் இருக்கிறதான ஒரு நிலைப்பாடு. ஏன்னா எனக்கு ஓட்டம் இருக்கு, இந்த பந்தியை புசித்து கொண்டு நான் ஓட போகிறேன். இந்த பந்திக்கு பிறகு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரயாணம் இருக்கு. இந்த பந்திக்கு பிறகு பிரயாணம் இருக்கிறதுனால அந்த பிரயாணத்திற்கு ஆயத்தம் உள்ளவனாய் நான் புசிக்க வேண்டும். தூங்குறவனா இல்லை, ஆயத்தம் உள்ளவனாய். ஏன்னா இந்த பந்தி என்னை பலப்படுத்துகிறது, ஜீவனை கொடுக்கிறது, எனக்கு தேவையான சத்துவத்தை கொடுக்கிறது. ஏன்னா இந்த பந்தியில அவர்கள் கலந்து கொண்டு பிரயாணப்படும் பொழுது அடிமைகளாய் இருந்த இவர்களுடைய அமைப்புகள் எல்லாம் மாறி வேறு ரீதியாக தேவன் அவர்களை பயன்படுத்த அவர் சுத்தம் கொண்டு இருக்கிறார். ஆனா நம்முடைய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டு உட்கார்ந்துடுறோம். சாப்பாடு போட்டிங்களா ஆண்டவரே, ரொம்ப நன்றிங்க ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. சாப்பிட்ட பிறகு நமக்கு மெத்த வேணும், ஏன்னா இளைப்பாறுதல். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பிட்ட பிறகு நீ ஓடு. அப்போ இளைப்பாறுதல் இல்லையா? நீ ஓடுறதுல தான் உனக்கு இளைப்பாறுதலே. நம்ம ஓடலன்னா இளைப்பாறுதலே கிடையாது. ஏன்னா அந்த ஓட்டத்தினுடைய பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சகல இளைப்பாறுதலையும் அவர் வைத்திருக்கிறார். நம்ம அது தெரியாம நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ பந்தி ரொம்ப நல்லது, அல்லேலூயா ஸ்தோத்திரம், சாப்பிட்டு உட்கார்ந்துடுறோம். ஆனா இவங்க அந்த பந்திக்கு நேராக ஒரு பாஸ்டர் ஏற்படுத்தி அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்கள் கடந்து போக. இந்த பந்தி எல்லாரும் சாப்பிட முடியாது தெரியுங்களா? இந்த பந்தியை தேவன் ஏற்படுத்துகிறார்,
சாப்பிடும் அமைப்பை ஏற்படுத்துகிறார். எப்படிப்பட்டவர்கள் சாப்பிட முடியும் அப்படின்னா இந்த பந்தி அவ்வளவு ஸ்பெஷலா மாத்துறாரு. இந்த பந்தியில, இந்த பஸ்காவில நீ கலந்து கொள்ள வேண்டுமானால் யார் தான் கலந்து கொள்ள வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணவர்கள் மாத்திரம்தான் கலந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உன்னுடைய கூட்டத்தில் யார் இருக்கலாம்? அந்நியர்கள் இருக்கலாம், வேலைக்காரர்கள் இருக்கலாம், அடிமைகள் இருக்கலாம். யாரா இருந்தாலும் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்படும், விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் இந்த பந்தியில புசிக்க முடியாது. அப்படின்னா இந்த பந்தியானது யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்களோ, தெரிந்து கொண்டவர்கள் மாத்திரம் அவர்களுக்காய் கொடுக்கப்படுகிற பந்தி. இது எல்லாரும் ஓப்பன் பந்தி கிடையாது. யார் வேணா வாங்க, யார் வேணா சாப்பிடுங்க அப்படின்னு வைக்கிற பந்தி கிடையாது. தன்னுடைய ஜனத்திற்கு, ஓட தகுதி உள்ளவர்களுக்கு, தன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற ஜனத்திற்கு, அவங்களுக்காக ஏற்படுத்தப்படுகிற பந்தி. எப்படி எலியாவுக்காக பந்தி ஏற்படுத்தப்பட்டதோ அதே போல தன்னுடைய ஜனத்தை கொண்டு செல்லும்படியாக தேவன் ஏற்படுத்தின பந்தி இந்த பந்தி. நம்ம எல்லாருக்கும் இந்த பந்தி இருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் தேவன் இந்த பந்தியை கொடுத்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓடுறதுக்கு. இந்த ஓட்டத்தில் நீங்க ஓடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பந்தியிலே நீங்கள் ஓடும் பொழுது நீங்கள் மென்மேலும் தேவனுடைய அமைப்பிலே ஓடக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். படிங்க 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் 37ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேயை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். இவங்க பிரயாணம் பண்ணிட்டாங்க. பந்திக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? பிரயாணம். They were called for a journey after a special meal. விசேஷமான பந்திக்கு பிறகு என்ன செய்றாங்க? பிரயாணத்திற்குள்ளே அவர்களை கொண்டு போகிறார்கள். இந்த பிரயாணத்திற்குள்ளே கொண்டு போற இந்த காரியம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரயாணத்திலே தேவன் எப்படியெல்லாம் அவங்கள போயிட்டு ஷிஃப்ட் பண்றாரு, அவங்களுடைய கெப்பாசிட்டியை மாத்துறாரு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். தேவன் உங்களை ஒரு பிரயாணத்திலே கொண்டு போவாரானால் அந்த பிரயாணமானது ஆவிக்குரிய பிரயாணமாக இருக்கும். அந்த பிரயாணத்திலே ஆவிக்குரிய பரிமாணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்கலாம். எலியாவுடைய காரியத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவரால் அந்த குறிப்பிட்ட அமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியல. வராரு, வனாந்திரத்தில் வந்து போதும் ஐயா முடிச்சிருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இதுக்கும் மேல நான் ஹேண்டில் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டி என்கிட்ட இல்லை. நான் இவ்வளவு தூரம் பண்ணேன். காலையிலிருந்து அவர்கள் என்ன செய்யறாங்க? தேவனை கூப்பிட்டார்கள், பதில் கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் வராரு, மாலையில அக்கினியினாலே அவருக்கு பதில் கொடுக்கிறார், எல்லாம் பண்றாரு, முடிக்கிறாரு, தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொள்ளுகிறார். எல்லாம் பண்ண இந்த எலியா தொடர்ந்தேச்சியாக ஓட கெப்பாசிட்டி இல்லை என்றார். ஐ டோன்ட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஹேண்டில் ஜெசபெல். எசபேலை கையாள எனக்கு என்ன இல்லை? கெப்பாசிட்டி கிடையாது. நான் என்ன செய்கிறேன்? வந்து விடுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எடுக்கிறார். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேவன் ஒரு பிரயாணத்திற்கு நேராய் நம்மை கொண்டு செல்லும் பொழுது அந்த பிரயாணத்திற்கு தேவையான கெப்பாசிட்டியை கொடுக்க தான் அவர் போஜனத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்காக தான் போஜனம். அந்த போஜனம் என்ன செய்கிறது என்றால், நம்மை அந்த அமைப்புக்கு நேராக ஏதுவானவர்களாய் நம்மை மாற்றுகிறது. இந்த எகிப்தியரை பார்த்துட்டீங்கன்னா, இந்த எகிப்தியர்கள் யாரு? அடிமைகள். அவங்களுடைய வேலை என்ன? பார்வோனுக்கு தேவையானதை கட்டி செய்து, கற்கள் மூலமாய் காரியங்களை செய்து எல்லாம் முடிச்சு அவங்களுக்கு கட்டி பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி கொடுத்து, அடைக்கல பட்டணங்களை கட்டி கொடுத்து, குடோனை கட்டி கொடுத்து, ஸ்டோர் ஹவுஸை கட்டி கொடுத்து அவனுக்கு வேலை செய்து அடிமையாக வேலை செய்து கொண்டு இருக்கிற ஜனங்க. இவங்களுக்கு எந்த ஸ்கில்லுமே கிடையாது. இவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்கில் என்னன்னா, ஆடு மேய்க்கிற ஸ்கில் தான் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆடு மேய்க்கிற ஜனம், அடிமையாக இருந்த ஜனம், அடிமையான ஒரு மைண்ட் செட்டில் இருந்த ஜனம்.
அவங்களுக்கு ஒரு சொந்தமாய் சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது, செயல்பட கெப்பாசிட்டி கிடையாது, எதிர்த்து நிற்க கெப்பாசிட்டி கிடையாது. மோசே வந்து சொல்றாரு, நம்மலாம் வெளியில போவோம், வேண்டாங்க ஐயா இங்கேயே உட்காருவோம், ஏன்னா இங்கே 3 வேளை சோறு கிடைக்குது, இறைச்சி பானை இருக்குது, உட்காந்து நாங்கள் டெய்லி சாப்பிட்றோம், செத்தா கல்ற இருக்குது, வனாந்திரத்துக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யல வரல, ஏன்னா அங்கே வந்து நாங்கள் செத்து என்ன பண்ணுது, கழுகு தான் எங்களை தின்னோம், அதனால நாங்கள் இங்கேயே இருந்து செத்தோம்னா எங்களை என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல போட்டுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க, நாங்கள் இங்கேயே இருந்துட்டு போகிறோம்ப்பா, 3 வேளை சாப்பாடு, அடிமையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எதிர்க்கக்கூடியதான திராணியே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஜனத்தை தேவன் வெளியே கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா இராணுவ வீரர்களாய் மாற்றுகிறார். எப்படி தேவன் மாற்றார் பாருங்க, இராணுவ வீரர்களாய். படிங்க யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 17 8 வாசிங்க, 8ஆம் வசனத்துல. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சிலே ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கை சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கினையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். போதும், என்ன செய்தானா, பட்டய கருக்கினால் முறியடித்தான். அப்படின்னா பாருங்க, எப்படிப்பட்டதான ஒரு கெப்பாசிட்டியை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அடிமையாயிருந்த ஜனம், ஆடு மேய்க்கிற ஜனம், இங்கே ஒரு பெரிய தேசத்தையே மேற்கொள்ளுகிற ஜனமாய் மாறுகிறது. இந்த சம்பவத்தை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா தேவன் அவங்க சார்பில் இருந்து அவங்கள கெப்பாசிட்டி கொடுத்து நடத்துறாரு. இவங்க போர் செய்யக்கூடிய ஜனம் கிடையாது, வெல்லக்கூடிய ஜனம் கிடையாது. தேவன் அங்கிருந்து காரியங்களை செய்கிறார். அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அமைப்பை கேட்டு இவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். தேவன் அவர்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஏன்னா இவங்களுடைய பலத்திலே செய்யறதுன்னா மோசே மேல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் கையை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் ஏன் அப்படிப்பட்டதான ஒரு அமைப்பை வைக்கிறார்னா, என் மூலமாய் தான் இது நடக்கிறது, உன்னால முடியாது, என்ன நம்பி நீ வருவாயானால் நான் உனக்காய் காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறேன். பிரயாணத்தில் ஓடும் பொழுது தேவன் எல்லா பேக்கேஜும் நமக்கு கொடுக்கிறாருங்க, எல்லா பேக்கேஜ். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி அவர்களை திறமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார் என்று பார்க்கலாம். யாத்திராகமம் 28 படிங்க, 28 3ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 28 தேவாலயத்தை கட்ட சொல்லும் பொழுது எப்படி அவர்களை தேவன் வழி நடத்துகிறார்னு பார்ப்போம். 28:3 படிங்க. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அப்படியே 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 31:1 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெஸ்லெயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்ற சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக
அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆமென். யாருங்க இவங்களுக்கு முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த வேலையெல்லாம் செய்ய அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அறிவு கிடையாது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு ஸ்கில்லை கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை சொல்ல, அந்த காரியத்தை அறிந்து கொண்டு செயல்படுத்த தேவன் விசேஷமான ஒரு அபிஷேகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து, அந்த வனாந்திரத்தில் ட்ரைனிங் கிளாஸே கிடையாது. நம்ம சில நேரத்தை நினைக்கிறோம் மோசேவை எகிப்துக்கு கொண்டு போய் ட்ரெயின் பண்ணாருன்னு. எகிப்து ட்ரைனிங் எதுவுமே வனாந்திரத்தில் செல்லவே இல்லை. அது வேற ஒரு அமைப்பு. ஏன்னா தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்த வேண்டுமானால் நமக்கு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? நம்ம படித்த ஸ்கூலில் ப்ராசஸ், மழை வரணும், மேகம் வரணும், காரிருள் வரணும், அதுக்கப்புறம் தான் மழை வரும், அதுக்கப்புறம் தான் தண்ணி வரும். ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் வரவே வராது, உனக்கு தண்ணி மட்டும் வரன்றார். அவருடைய அமைப்பு அதுதான். நம்ம நினைக்கிறோம் இப்படி உருவாக்கப்பட்டு இப்படி எல்லாம் போய் நல்ல ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலில் படித்து இங்கிலீஷ் பேசினாதான் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய காரியத்தை பேச முடியும், அப்போதான் உலகத்தை அசைக்க முடியும். தேவன் சொல்ற நீ உள்ளே நான் பேச வைக்கிறேன். ஆமென். தேவனுடைய அமைப்பு முற்றிலும் வித்தியாசப்பட்டது. வனாந்திரத்திலே அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஸ்கில்லே இல்லாதவங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து அவர் என்ன செய்ய வேணுமோ அதை செய்ய வைக்கிறாருங்க. இன்னைக்கு நம்ம பிரயாணத்தை மாத்திரம் பார்த்து போனா போதும். தேவன் நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற பிரயாணம் என்ன? அது சின்ன பிரயாணமா, நீண்ட பிரயாணமா, அதை குறித்து நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரயாணம் வைத்திருப்பாரானால் அந்த பிரயாணத்திற்கு போக தேவன் என்னை பலப்படுத்துவார். நம்ம மாமிச ரீதியிலே பார்த்து கொண்டு அதிலே கவனமாக இருந்து கொண்டு நாம் இருப்போமானால் தேவனுடைய அமைப்பை செயல்படுத்த முடியாது. அந்த பிரயாணத்தில் மாத்திரம் ஓடுகிறவனாய் அவர் மேல் மாத்திரம் கண்களை வைத்தவர்களாக நாம் போக வேண்டும். இல்லைன்னா தேவன் கொடுக்கிற அமைப்புகளையும் நாம் தவற பயன்படுத்துவோம். பாருங்க, தேவதூதர் எழுப்பி ஆகாரம் கொடுத்து ஓடுன்றாரு. எங்க போடணும், எப்படி போகணும், என்ன செய்யணும், எப்படி காரியங்களை நடப்பிக்கணும், தேவனுடைய அமைப்புக்கு ஏற்றவாறு காரியங்களை செயல்படுத்த வேண்டும். இந்த மனிதர்களுக்கு வனாந்திரத்தில் தேவன் ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். ஆனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த அறிவெல்லாம் வச்சு கண்ணுக்குட்டியை செய்கிறாங்க. இவங்களுக்கு அறிவு கிடையாது. பொண்ணினால் கண்ணுக்குட்டியெல்லாம் செய்ய என்ன இல்லை, அறிவு கிடையாது. தேவன் இவருக்கு வேற ஒரு அறிவை கொடுக்க அதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்குட்டியை செய்கிறாங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு அப்படி நிறைய அமைப்பை கொடுத்துக்கிறாரு. நம்ம கண்ணுக்குட்டி செஞ்சிட்டு இருக்கோங்க. அழைக்கும் பொழுது நம்ம வேற ஒரு பிரயாணத்தை பார்த்தோம். இன்னைக்கு பாதி வழியில நம்ம வேற ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம். ஏன் ஆண்டவரே, நீங்க தானே கூப்பிட்டீங்க, வந்தோம் ஆண்டவரே, நடுவில் போயிட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மோசே கொஞ்ச நாளைக்கு காணோம், மோசே எங்க போனாருன்னு தெரியல, அதனால இவங்க கண்ணுக்குட்டி பிசினஸ் இறங்கிட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த கண்ணுக்குட்டி எங்க இருந்து வந்துச்சு தெரியுங்களா? எகிப்தின் மனப்பான்மை. இவங்க புதுசா செய்யல, ஏற்கனவே அந்த அமைப்பை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எகிப்தினுடைய விக்கிரகத்தினுடைய அமைப்பை அறிந்திருந்து இவர்கள் அந்த தேவனுடைய அமைப்பிலே கடந்து போய் கொண்டிருக்கிற இவர்கள் எகிப்தின் அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படின்னா அவருடைய ஆவியிலே தேவனுடைய அமைப்பு வரல. தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார், நடத்தியிருக்கிறார், போதித்திருக்கிறார். ஆனாலும் அவங்களுடைய பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா எகிப்தினுடைய மனப்பான்மை. எகிப்திலே அவர்கள் கண்டது, பார்த்தது, அதை கொண்டு வந்து இங்கே என்ன பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. ஆனால் செயல்படுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகள் மூலமாய். இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் நிறைய காரியம் அப்படி பண்ணிட்டு இருக்கோங்க. தேவன் நமக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்காரு. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா நமக்கே சொந்தமா ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் இதற்காக உன்னை அழைக்கல, என்னுடைய பிரயாணத்தை ஓடி முடிக்க நான் அழைக்கிறேன். ஆமென். அவருடைய பிரயாணத்தை ஓடி முடிக்க, அந்த பிரயாணத்திலே ஜீவன் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, எல்லா செழிப்பும் அதிலே காணப்படுகிறது.
அந்த பிரயாணத்தை ஓடும்படியாக நாம் ஓட வேண்டும். இன்றைக்கு தேவன் என்னை கூப்பிட்டுருக்காருன்னா அவர் என்னுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவார், என் பிரயாணத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா அழைத்தவர் அவர், பிரயாணத்திற்காக அழைக்கிறவர் அவர் தானே. அழைத்திருக்கும் பொழுது எந்த ஜெசபேல் வந்தா உனக்கு என்ன வந்துச்சு? நான் பலத்தை கொடுத்தேன், காரியத்தை கொடுத்தேன், நீ ஒரு மனுஷனாக என்ன செய்தாய்? அத்தனை தீர்க்கதரிசிகளை அழித்து போட்டியே, உனக்கு பலன் கொடுத்தது நான் தானே. அடுத்த நாள் எல்லாமே போச்சு, மறந்து போச்சு. இன்னைக்கு மாமிசம் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம் மாமிசம் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு. மாமிசம் ரொம்ப பலன் உள்ளது. எதை கம்பேர் பண்ணீங்கன்னா ஆவியில செயல்படுத்துவதை பார்க்கல மாமிசம் ரொம்ப பலனாக இருக்கிறனால தான் ஆவி கூட செயல்படுத்த முடியல. ஆவியானவர் வந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு மாமிசம் பலனாக இருக்குது. மாமிசத்தினுடைய கிராவிட்டி அவ்வளோ தூரம் இருக்கிறதுனால நம்ம ஒப்பு கொடுக்க முடியல, அர்ப்பணிக்க முடியல. நம்ம கடந்து போற பாதையை தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பாதையா இருக்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்க, நான் எப்படி கடக்க போகிறேன்? நம்முடைய மாமிசத்தில் பிடிவாதமா இருக்கிறோம். ஆனால் இந்த மாமிசத்தை அர்ப்பணிப்போம். ஆனால் இது ஒன்றும் இல்லை, நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஆவியின் பலத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் அந்த பிரயாணத்தை பார்க்க முடியும், அந்த பிரயாணத்தில் ஓட முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரயாணம் இருக்குங்க, மேன்மையான பிரயாணம். சிலர் சொல்லுவாங்க நமக்கெல்லாம் ஏதோ தாழ்மையா இருக்கு போல, அவங்களுக்கெல்லாம் தேவன் பெருசா வச்சிருக்காரு போல. நம்முடைய தேவன் சின்ன தேவன் இல்லைங்க, எல்லாருக்கும் அவர் பெரிய தேவன் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அதை மெஷர் பண்ற ஸ்கேல் தப்பான ஸ்கேலா மெஷர் பண்றோம், தப்பான ஸ்கேல் மெஷர் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா வருகிற எல்லா நன்மையை பார்க்குறோம், உலக ரீதியை பார்க்குறோம். உலக ரீதியை பார்க்கும்போது அந்த உலக ரீதியை வச்சு கம்பேர் பண்ண தொடங்கிடும். நல்லவனுக்கும் இதெல்லாம் இருக்குது, பொல்லாதவனுக்கும் இதெல்லாம் இருக்குது. ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கு இதெல்லாம் இல்லையே. அப்போனா அவங்கள மட்டும் இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது? ஆசீர்வாதம் எப்படி வருது? இல்லைங்க ஐயா, அதை பின்னாடி போய் பாருங்க, அது ஆசீர்வாதம் கிடையாது. அவனுடைய அமைப்பு ஆசீர்வாதத்திற்கு நேரான அமைப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக அமைப்பின்படி நாம் அளவிடுகிறோம். தேவனுடைய அமைப்பின்படி நம்மால் பார்க்க முடியவில்லை. உலக அமைப்பின்படியே நாம் அளவிடுகிறபடினாலே நமக்கு அளவு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிற ஒரு ஊழியக்காரை பார்க்கும்போது, ஓ அவருக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், சிஎம் கிட்டே நேரடியாக பேசுவார் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. அப்படின்னா நம்ம என்ன ரேஷியோ பார்க்குறோம்? உலக அமைப்பை பார்க்குறோம். அந்த மனுஷன் எங்கேயும் வெளியில் வர மாட்டாரியா, தேவனோட பேசிட்டே இருப்பார். பிரச்சனை என்ன, வான் தூதர்கள் இறங்குவாங்க அவங்களுக்கு. அது பெருசா தெரியாது. ஆமே, அது பெருசா தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல மாமிச பந்தா கிடையாது, இல்ல மாமிச அமைப்பு கிடையாது. இல்ல ஏன்னா நம்ம அந்த மாமிச அமைப்பை பார்த்துட்டு அந்த மாமிச ரீதியை பார்த்துட்டு அதுலயே எல்லாவற்றையும் கணக்கு போடுறோம். கேட்டா இது தேவன் சொல்றோம். இல்ல, தேவனுடைய அமைப்பு கிடையாது. தேவனுடைய அமைப்புக்குள்ள நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? மற்ற விக்கிரகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம மாமிச ரீதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தேவனுடைய அமைப்புல நம்ம உட்காரணும்னா அவர் நமக்கு போடுற பந்தி நம்முடைய ஜீவனா மாறணும். நம்ம என்ன சாப்பிடுறோம்? மன்னா கொடுக்கும்போது அந்த மன்னாவுக்குள்ள இருந்ததான அந்த ஜீவன் மாமிசத்திற்குள்ள வரணும். பரலோகத்தில் இருந்து வருகிற மன்னா நம்ம சாப்பிட்டு இன்னும் மாமிசமாவே வாழக்கூடாது, பரலோகத்துக்குரியவர்களாய் நாம் மாற வேண்டும். தேவதூதர் வந்து எழுப்புறாருன்னா என்ன மாதிரியான உணவு கொடுத்துருப்பாரு? எங்க இருந்தோ கறி வெட்டியா கொடுத்துருப்பாரு. தேவதூதனுடைய உணவு காகம் கொண்டு வந்து கொடுக்குதுன்றாங்க இல்லையா? இப்போ காகம் எங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கு? புரிந்து கொள்ள முடியாது, அறிய முடியாது. அப்படி தேவனால் கொடுக்கப்படும் பொழுதும் நம்ம என்ன செய்யறோம் தெரியுங்களா? அதுல மேனிப்புலேஷன். இது எங்கேயாவது சுட்டு இருப்பாங்க போல, பக்கத்து வீட்டில் செஞ்சிருப்பாங்க போல, காக்கா எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் போல. இது தேவனால் வந்தது. தேவன் ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. இப்படி இந்த காரியங்கள் இருக்கு. இது யாருக்கு? உனக்காக மாத்திரம்தான். நீ சாப்பிடும்படியாய், பலனடையும்படியாய், ஓடும்படியாய், உன் சத்ருவை ஜெயிக்கும்படியாய். பந்தி வருதுனாலே ஞாபகம் வச்சுக்கணும், சத்ரு வருவான், சத்ருவுக்கு பின்னாடி நமக்கு ஓட்டம் இருக்கு, அந்த ஓட்டத்தில் நமக்கு ஜெயமான முடிவு இருக்கு.
அந்த ஜெயத்துக்கு பின்னாடி நம்ம போனோம்னா எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சேலஞ்சிங்காக தான் இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய வழிகள் மேன்மையான வழிகள். ஏன்னா அது மாமிசத்தை கிழிக்கும். ஆவிக்குரிய பாதைகள் எல்லாம் மாமிசத்தை கிழிக்கும், மாமிசத்தை உடைக்கும், மாமிசத்தை நொறுக்கும். இன்னைக்கு நம்முடைய மாமிச ரீதியை உடைக்க நமக்கு அவ்வளோ என்ன இல்லை, அவ்வளோ இஷ்டம் இல்லைங்க. நான் உதாரணமாக ஒன்று சொல்லட்டேங்களா? நிறைய பேர் நம்முடைய ஜெபாலாம் நார்த் இந்தியாவில் ஊழியம் நிறைய செய்கிறாங்க. நான் யாரையும் புண்படுத்த சொல்லலை. உங்களுடைய சபையில் நார்த் இந்தியாவுக்கு எத்தனை பேர் வரீங்கன்னு கேட்டு பாருங்க. நம்மலாம் போகிறோம், ஆளுக்கு 500 ரூபா போட்டு நார்த் இந்தியா போகிறோம், ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வரமாட்டாங்களா? இன்னைக்கு கூட்டமே வந்து இறங்கிடும். போகலாம், நானும் வந்து போகலாம். ஆனால் ஆவிக்குரிய அமைப்புக்கு ஒன்று கூப்பிட்டு பாருங்க. வாங்க நம்மலாம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், தேவ சத்தத்தை கேட்போம். எத்தனை வாலிபருக்கு வருவாங்கன்னு பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. இந்த அமைப்புக்கு வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்பு வேற மாதிரியான அமைப்புங்க. ரொம்ப ஈஸிங்க. வரலாம், போகலாம், பணம் கொடுக்கலாம், செய்யலாம், பண்ணலாம், ஓடி வருவாங்க. நான் வட இந்திய ஊழியர்களுக்கு போய் பார்க்குறேன். ஆட்கள் வராங்க, பணம் கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? எது தொடப்படுது? மாமிசம் தொடப்படுதா, ஆவி தொடப்படுதா? ஹியூமனிட்டி காஸ் கிடையாதுங்க வேதம். மனிதாபவியமான காரியம் வேதம் அல்ல, ஆவிக்குரிய அமைப்பு. சோறு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பார்த்தா உடனே இறங்கி உடனே இந்தாப்பா அப்படி கொடுக்கறது இல்லை. அடிக்கிறாங்களோ, ஐயோ இந்தாப்பா கச்சிப்பு தொடச்சிக்கப்பா, அது மாமிசம். அடிக்கப்படுறியா? காரணம் என்ன? எதுக்காக அடிக்கப்படுகிற? நன்மைக்காக அடிக்கப்படுகிறாயா, இல்லை தேவனுடைய அமைப்புக்காக அடிக்கப்படுகிறாயா, இல்லை உன் வாயினால் அடிக்கப்படுறியா? உன் வாய் சரியில்லைனா கூட அடிப்பாங்க. நீ அதை போயிட்டு என்ன சொல்லக்கூடாது, தேவனுக்காகன்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம்? மாமிசம் அப்படி கிடையாது. மாமிசம் பார்க்கும், ஐயோ பாவமாச்சே, ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சே. அப்படி இல்லைங்க. ஆவியினாலே நடத்தப்படுகிற ஜனமா இருக்கும்போது தான் பிரயாணத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம வருவோம், சைட் ட்ராக் வருவோம், நேராக போகிற மாதிரி தெரியும், வேற எதுலேயே போய் உட்காந்துரும். நேராக ஓடுற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம நேராக ஓட மாட்டோம், விலகி இருப்போம். அங்கே போனீங்கன்னா பிரச்சனை, காரியம் மூவ் ஆகாத மாதிரி பார்க்கலாம். ஆண்டவரே நீங்கள் தானே என்னை அழைச்சிங்க, செய்வேன்னு சொன்னீங்கல்ல, பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் இப்போ நடக்கலை? பிரயாணத்தில் கொஞ்சம் அப்படி மாறி போச்சு. தேவன் நடத்துவார். தேவனுடைய வழிகளிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைப்புகள் இருக்கிறது, மேன்மையான அமைப்புகள் இருக்கிறது. அதுல மாமிசத்துக்கு இடமே கிடையாது. மாமிசத்துக்கு இடமே, மாமிசம் எப்ப வேணா வந்து போந்துருங்க. நீங்க ஆவியில தொடங்கி இருக்கலாம், மாமிசத்துல எப்ப வேணாலும் போகலாம். ஏன்னா மாமிசம் ஓப்பனா இருக்கு நமக்கு, எப்ப வேணா நம்ம கூப்பிட்டுடலாம். பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், நீங்க மாமிசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். வெளிநாடுகள்ல, நம்ம ஊர்ல பெரிய பெரிய ஊழியங்கள் நீங்க வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா போய் பார்த்தீங்கன்னா மாமிச செயல்பாடுகளை நல்லா பார்க்கலாம். மாமிச ரீதிகள் நன்றாக நீங்கள் தெரியும். எப்படி நடக்குது? ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார், நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய அமைப்புகள் மேலான அமைப்பு. இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த மேலான அமைப்புக்குள்ள போனோம்னா நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் பதித்தவைகளாய் காணப்பட வேண்டும். அவர் கொடுக்கிற போஜனம் நம்முடைய டிஎன்ஏல சேரணும், ரத்தத்தில் சேரணும். அப்போதான் நம்முடைய ரத்தம் மாறும், மேலான நிலைப்பாடுல வளர முடியும். நான் மண்ணா சாப்பிட்றேன், நான் என்ன செய்யணும்? பரலோக நிலைப்பாடிலே நான் வாழணும். எனக்கு தேவதூதன் எழுப்பி எனக்கு கொடுக்கிறாரு உணவு, நான் எப்படி இருக்கணும்? அந்த மேலான சிந்தை உடையவனாய் நான் ஓட வேண்டும். இனிமேல் நம்ம ஓடி 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 சுத்தி சுத்தி நம்முடைய காலத்தை வீணடிக்க முடியாதுங்க. இன்னும் வனாந்திரத்தை சுத்திட்டே இருக்க முடியாது. வனாந்திரத்தை சுத்தி நம்முடைய காலத்தை வீணடிக்க முடியாது. ஏன்னா காலம் ரொம்ப நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கோம். இனி காலங்கள் நமக்கு பதில் சொல்லுது.
நாம் இருக்கிற நிலை நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை, காலம் நமக்கு சொல்லும். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு நேரா நீ வந்திருக்கிற, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேரா வந்திருக்கிற. நம்ம வேற ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் வரல, அந்தி கிறிஸ்து வரல, இன்னும் வரல, 66 வரல, இன்னும் சிப்பு வரல. ஐயா, நம்ம சிப்பு அமைப்புல ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஐயா, நம்ம எல்லாருக்கும் லக்கம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் லக்கம் இருக்கு, தெரியுங்களா? அப்படிதானே? எல்லாருக்கும் லக்கம் இருக்கு, எல்லாருக்கும் நம்பர் இருக்கு. நம்பர் எல்லாம் ஒன்றும் செய்யவே முடியாது. அமைப்புக்குள்ள ஏற்கனவே இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்ற அமைப்பு அது கிடையாது. நம்ம நம்பரை மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயோ, அந்த நம்பரா, மோசமான நம்பரு. ஆனா நம்ம அந்த லக்கத்துக்குள்ள இருக்கிறோம். இதுதான் உலக அமைப்பு. ஆனா தேவனுடைய அமைப்பு என்ன தெரியுங்களா? அது இல்லை. தேவன் அடையாளமாய் சில காரியங்களை பேசுறாரு, தேவன் உதாரணமா சில காரியங்களை பேசுறாரு. தேவன் நம்முடைய ஆவிக்குரிய அமைப்பை பார்க்கிறாரு. நீங்க சிப்பு பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கிறீங்களா, கையில வச்சிருக்கிறீங்களா, அது முக்கியம் இல்லை. உன்னுடைய ஆவி என்னோட கனெக்டடா இருக்குதா? இன்னைக்கு நமக்கு நம்பர் இல்லைன்னு சொன்னோன்னு எல்லாம் நம்பர் எடுத்துட்டோம் இல்லையா? கிடைக்கலாம் கூட நாளைக்கு போய் உடனே போய் நின்று ஒரு லெட்டர் வாங்கி போட்டு என்ன பண்ணுவோம், நம்பர் வாங்கிடும். அந்த நம்பருடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? நான் வெளிநாடுகளுக்கு போய் வரேன், சில இமிகிரேஷனில் சாப்பம் கிடையாது, சீலம் கிடையாது. நான் போயிட்டு வர சில அடையாளமே கிடையாது. பாஸ்போர்ட்டில் என்ட்ரி சீலம் கிடையாது, எக்ஸிட் சீலம் கிடையாது. நீங்கள் போய் நின்றீங்கன்னா போதும், உங்கள் கண்ணு பார்த்த உடனே கேட்டு திறக்கும். விசா பேப்பரில் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் அங்கே போய் நின்ற உடனே அது கரெக்டாக திறக்கும். வெளியே போனோன்னு போது போய் நின்ற உடனே வெளியில் போகும், ரெக்கார்டில் விழுந்துடும், இவன் உள்ளே வந்தான், இவன் வெளியில் போனான். என்ன அடையாளம்? இதில் வேற உங்களுக்கு சிப்பு வேற வேணுமா? சிப்பே தேவையில்லைங்க. நீங்கள் போய் நின்றா கண்ணே சொல்லணும் உங்கள் அடையாளத்தை. நீங்கள் போய் நிற்கும் போதே சொல்லலாம், இவர் இன்னார், இன்னார், இவர் இவர். ஏன்னா பயோமெட்ரிக். சிப்பை தாண்டி போயிட்டோம் நம்மலாம். அடையாளங்கள். சிப்பு என்ன காட்டுதுன்னா அடையாளத்தை காட்டுது. இன்னைக்கு நம்ம அடையாளம் போயிட்டு கண்ணு, கை, இன்னைக்கு ஏற்கனவே அந்த அமைப்பில் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா 666 இன்னும் வரல. ஐயா, நம்ம அமைப்பில் இருக்கிறோம், உலக அமைப்புக்குள்ள இருக்கிறோம். பயப்படாதீங்க, அது உலக அமைப்பு கிடையாது. தேவன் தன்னுடைய சபையை ஜனத்திற்குள்ளே ஜனமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேசத்தின் மத்தியிலே தேசமாக, ஜனத்தின் மத்தியிலே ஜனமாக, உலகத்தின் மத்தியிலே அவருடைய ராஜ்யத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ண முடியும்னா ஆவிக்குரிய அமைப்பு. இயேசுக்கு அப்புறம் ஆவிக்குரிய அமைப்பு தான். இயேசுக்கு அப்புறம் இஸ்ரவேல் கிடையாது, ஆவிக்குரிய இஸ்ரவேலன். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் போயிட்டு யூதன் கிடையாது, ஆவிக்குரிய யூதன். ஏன்னா பரிமாணம் மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பிள்ளைங்க பிறக்கலையா, சபை தான் பிறந்துச்சு. ஆதாமினுடைய விழாவிலிருந்து ஏவாள், இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமினுடைய விழாவிலிருந்து சபை. அது பார்க்க தெரிந்தது, இது பார்க்க தெரியாதது. அங்க ஒரு மனவாட்டி, இங்கேயும் ஒரு மனவாட்டி. ஆனா இந்த நிலைப்பாடு வேற. ஆனா இன்னும் நம்ம என்ன பிடிச்சிட்டு இருக்கிறோம், இஸ்ரவேல். நம்முடைய அமைப்பு தெரியல, நம்ம இன்னும் பார்க்கணும். ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய பரிமாணங்களை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம எல்லாருக்கும் மேலான பிரயாணம் இருக்கிறது, மேலான ஓட்டம் இருக்கிறது. யாருக்கும் குறைவானது கிடையாது, எல்லாருக்கும் மேன்மையானது. ஏன்னா தேவன் மேன்மை உள்ளவர். ஒருவேளை எல்லாருமே பட்டணத்தில் இருக்க முடியாதுங்க, பட்டணத்தில் இருக்க முடியாது. நான் சில கிராமங்களுக்கு போய் பார்க்கும்போது அங்கேயும் ஜனங்கள் வாழ்வாங்களா, அங்கே போய் உட்காந்து யோசிப்பேன், இங்கே இருக்கிற சபை எப்படி இருக்கும்னு. பெரிய சபையை குறித்து பேசுகிறோம், பட்டணத்தில் இருக்கிற சபையை குறித்து பேசுகிறோம், நிறைய காணிக்கை பற்றி பேசுகிறோம். இந்த கிராமத்தில் காணிக்கே வராதுங்க ஐயா. அங்கே ஒரு சபை இருக்குன்னா அந்த சபை எப்படி இருக்கும்? நம்ம இதை வச்சு அங்கே கம்பேர் பண்ண முடியாது. நீயும் நல்லா ஜெபம் பண்ணு, தேவன் இங்கேயும் பெரிய ஆலயத்தை கட்டுவார். அவன் மனசை மாற்றிடக்கூடாது. இங்கேயும் தேவன் பெரிய ஆலயத்தை கட்டுவார், 1000 பேர் வருவாங்க. இல்லை, அந்த நிலைப்பாடு அவனுக்கு கிடையாது. ஆனால் அந்த நிலைப்பாட்டில் பரிபூர்ணம் இருக்கு, மேன்மை இருக்கு, தேவனுடைய மகத்துவம் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்னா எல்லாமே அதே உலக அமைப்பில் கம்பேர் பண்றோம். இங்கே நடக்கிறது போல அங்கே நடக்கணும். இங்கே 1000 பேர் இருக்கிறாங்க, பெரிய சபை. நீ எந்த கிராமத்தில் இருந்தாலும் 1000 பேர் வருவாங்க.
நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் இங்க வந்து சபை தொடங்கும்போது நினைச்சேன், எனக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னாங்க, எண்ணி 3 மாசத்துல உங்க சபை ஃபுல்லா ஆயிடும். நான் இன்னும் ஃபுல்லாகல. ஆனா ஃபுல்லானா என்ன பண்ணுவாங்களோ, ஏன்னா ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரு, ஐயா ஃபுல்லானாதான் நீங்க வாடகையே கட்ட முடியும். ஃபுல்லாகலன்னா நீங்க வாடகையே கட்ட முடியாது. ஏன்னா வாடகை அவ்வளோ பெரிய வாடகையில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஐயா ஃபுல்லே ஆகலை, வாடகை கட்டின்னு தான் இருக்கும். மகிமை தானே? இப்போ 10 வருஷமா கட்டியாச்சு. இன்னொரு 10 வருஷம் கொடுன்னா கூட ஓனர் கொடுத்துருவார். ஏன்னா அந்த அழகில் கட்டியிருக்கோம். கேட்கறதுக்கு முன்னாடியே கட்டிடுவோம். ஏன்னா தேவ மகிமை. நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் இது உலகம், இந்த உலக அமைப்பில் தான் இருக்கணும், இதில் தான் செயல்படணும், இப்படி இருந்தால் தான் காரியம் நடக்கும். இல்லை, தேவனுடைய அமைப்பு மேலானது, அதனுடைய பிரயாணம் மேலானது. தேவன் அதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை நம்மளுக்கு கொடுத்து, அந்த ஞானத்தை கொடுத்து, நமக்குள்ள இருக்க தாளந்தை எழுப்பி அவர் கட்ட செய்கிறார். பார்க்க வேண்டியது ஆவிக்குரிய அந்த பரிமாணம். மாமிச பரிமாணம் வேணான்னு சொல்லுங்க தைரியமா. நீங்க மாமிச பரிமாணம் வேணான்னு சொல்லி ஆவிக்குரிய பரிமாணத்தில் வர தொடங்கினீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதி கண்டிப்பா நடக்கும். போன வாரத்தில் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, எந்த கூட்டம் யாரு மாமிச பரிமாணத்தை நிராகரித்து ஆவிக்குரிய பரிமாணத்திற்குள் வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வேன்னு சொன்னார். ஏன்னா தேவன் ஆயத்தமா இருக்காருங்க இந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய பரிமாணத்தில் அற்புதங்கள் நடக்க. நம்ம நினைச்சுக்கிறோம் அற்புதம்லாம் இப்பெல்லாம் நடக்க மாட்டேங்குது. இல்லை, இப்போ நடக்கிற அற்புதம்லாம் மேன்மையான அற்புதங்கள், மேலான காரியங்கள். நம்ம வெறும் கால்வலி கைவலி தான் பார்த்தோம். இப்போலாம் அது கிடையாது. பரலோகத்தினுடைய அமைப்பை கீழே கொண்டு வர்றார். அங்க சந்தோஷம், அங்க வியாதி இல்லை, துக்கம் இல்லை, போராட்டம் இல்லை, மேலான ஒரு நிலைப்பாடையே அவர் கொண்டு வந்து அமர்த்துறார். ஏன்னா இது அவருடைய காலம். நம்மெல்லாம் எழும்பி நிற்போம். இந்த காலை வேளையில நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு வைத்திருக்கிற இந்த பிரயாணத்துக்கு நேராய் ஓட எனக்கு பலன் தாருங்க. உம்முடைய பிரயாணத்துக்கு நேராய் நான் ஓடணும். உம்முடைய அமைப்பு என் வாழ்க்கையில வரணும். மாமிசம் அழிக்கப்படட்டும். நம்ம நினையாத அமைப்புல எல்லாம் மாமிசம் உட்கார்ந்துட்டு இருக்குங்க ஐயா. நீங்க எது மாமிசம் நினைக்கலையோ அந்த ரீதியெல்லாம் மாமிசம் இருக்கு. சில நேரத்தில் மாமிசம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் போது தெரியாது, நமக்கு எதிரில் இருக்கவங்க வாழ்க்கையில மாமிசம் செயல்படும் போது தெரியும். நீங்க ஒரு இடத்துல மாமிசம் குறைவாய், அந்த மாமிசத்துல ஒரு குறைவு இருக்கிறது, அந்த மாமிசத்துல ஒரு அமைப்பு பார்க்கும் போது நீங்க யோசித்து பாருங்க, இந்த மாமிச குறைவு என்னுடைய வாழ்க்கையில இருக்கா? இப்படிப்பட்டதான மாமிச செயல் என் வாழ்க்கையில இருக்கான்னு யோசித்து பாருங்க. நீங்க என்ன பாக்குறீங்களோ அது உங்க மாமிசத்திலையும் இருக்கும். சில நேரத்தில் நம்மால பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு வரும்பொழுது அதை நாம் லகுவாக தட்டி விட்டு போய் விடுகிறோம். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எல்லா மாமிச ரீதியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மாமிச ரீதிக்கு அப்பால் வாழ்வது என்பதுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. நம்மை மாமிசமாய் உருவாக்கி இந்த பூமியிலே வைத்திருக்கிற அவருக்கு தெரியும் இந்த மாமிச அமைப்புகள் எப்படிப்பட்டதுன்னு. ஆனால் அவர் நம்மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தயவு, அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை, அதிலே அவர் என்ன உறுதியா இருக்கார்னா, என் மகன் ஜெயித்து வருவான். மாமிச ரீதிகளை அவன் ஜெயிப்பான். நம்முடைய முன்னோடியாக நமக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சென்றிருக்கிறார். அவர் ஜெயித்திருக்கிறார், அவர் முடித்திருக்கிறார். எல்லா நாமங்களுக்கு மேலான ஒரு அமைப்பிலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா அவருடைய வழியிலே செல்லுகிற நம்மாலும் முடியும். மாமிச முறைகளை நாம் ஒழிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். அவருடைய அமைப்பை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற பிரயாணத்திலே நாம் ஓட முடியும். இந்த காலை வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, முற்றிலுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிற பிரயாணத்திலே நான் ஓட, நான் அதை லிமிட் படுத்தாம, கட்டுப்படுத்தாம,
என்னுடைய அமைப்புக்கு நேரே அதை கொண்டு வராம, மாமிச ரீதியாய் அதை மாற்றி விடாமல், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த கெப்பாசிட்டியில, நீர் எனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஆவிக்குரிய பலத்திலே நான் ஓட, அந்த எலியாவினுடைய அமைப்பு அவனோடு முடிகிறதல்ல. போய் சொல்றாரு, நீ இங்க போ, அடுத்த சந்ததியை எழுப்பு, அடுத்த ஒரு நிலைப்பாட்டை எழுப்பு, உன்னை தொடர்ந்து காரியங்கள் இந்த பூமியிலே நடத்தப்பட நான் உன்னை கொண்டு செல்லுகிறேன். எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டார். ஆனா அவர் மேல இருந்த அபிஷேகம் தொடர்ந்தேச்சியாக அவர் விட்டு செல்லுகிறார். அப்படின்னா அவருடைய பிரயாணம் பாருங்க, தலைமுறை தலைமுறையாய் ஓடிக்கொண்டிருக்கிற அவருடைய பிரயாணம். அது ஒரு முடிவுக்கு நேரான ஒரு பிரயாணம் அல்ல, தலைமுறை தலைமுறையாக. இன்றைக்கு நாம் ஓடுகிற அந்த பிரயாணம் அப்படிதாங்க. நாம் இன்றைக்கு சபையா இருக்கிறோம், நம்மோடு கூட இந்த சபை முடிய போகிறது இல்லை. நம்மை பின்பதாய் வருகிற சந்ததி, நாம் இன்றைக்கு சுமந்து வருகிற அந்த சபையை அவர்கள் சுமக்க போகிறார்கள். நாம் விட்டு செல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நமக்கு பின்பதாய் வருகிற ஜனங்களுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய மாதிரிகள், நாம் விட்டு செல்ல வேண்டிய நம்முடைய ஜீவனின் பாதைகள், நாம் தேவனை காண்கிறதான அந்த அமைப்பை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு போனோம். ஆண்டவர் சொல்றார், உன் பிரயாணம் நிறைய இருக்கு, உன்னோடு முடிகிற பிரயாணம் அல்ல நீ எடுத்திருக்கிற பிரயாணம். நான் உன்னை அழைத்திருக்கிற அழைப்பு உன்னோடு கூட முடிகிற அழைப்பு அல்ல. தலைமுறை தலைமுறையாக ஓடி வரக்கூடிய ஒரு அமைப்பை நான் உன்னிடத்திலே வைத்திருக்கிறேன். நம்ம சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே இந்த அமைப்பிலே ஆவியிலே ஓட, எங்கேயும் தவற விடாமல் ஓட, நேர்த்தியாய் ஆவியிலே ஓடி முடிக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படியாய் நடத்தட்டும். சர்வ வல்ல தேவனை, இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஊழியர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மாமிசத்திலே அநேக பலவீனம், எங்களுடைய மாமிசத்திலே அநேக குறைகள், அநேக விதமான காரியங்களிலே நாங்கள் மீறி பாவம் செய்து, சில வேளையிலே உம்முடைய அமைப்பை விட்டு விலகி, உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்பதாகவும், உலகத்தின் அமைப்புக்கு பின்பதாகவும், பயத்தினாலும் அழுத்தத்தினாலும் நாங்கள் உம்மை விட்டு கடந்து போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவின் நிமித்தமாய், உம்முடைய கிருபையின் நிமித்தமாய் நீர் எங்களை நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர், எங்களை பலப்படுத்துவீராக, எங்கள் மாமிசங்களை பலப்படுத்துவீராக. ஒரு மறுரூபம் ஏற்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் மாமிச ரீதியிலே வாழ்ந்தாலும் ஆவிக்குரிய பரிமாணங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடியதான ஒரு மறுரூபம் எங்களுடைய வாழ்க்கையிலே வரட்டும். இந்த உலகத்தின் அமைப்புகள் எங்களை சீண்டாதபடி, இந்த உலகத்தின் அமைப்புகள் எங்களை தொடாதபடிக்கு ஆவிக்குரிய பரிமாணத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் கண்களால் பார்க்கிற காரியங்களை பார்க்கிலும் மேலான ஒரு நிலைப்பாடை பார்த்து, நாங்கள் காதுகளால் கேட்கிற காரியங்களை பார்க்கிலும் மேலான ஒரு அமைப்பை பார்த்து ஓட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீரா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும், எங்களோடு கூட பேசும். இந்த நாளிலே விதையாய் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் பதித்து, ஆழமாய் வேரூன்றி, ஆழமாய் வளர பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.